ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிரோ பிக்கப்பில் வந்து பேக் டோர் மட்டும் நம்ம ஹைட்ராலிக் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டி எதுக்காக வந்து நம்ம பேக் டோரில் ஹைட்ராலிக் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் நம்ம வேலை செய்கிறதையும் தெளிவாக காட்டுறேன். ஸோ கவனமாக இந்த வீடியோவை கடைசி வேலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த வண்டி வந்து எதுக்காக வந்து ஹைட்ராலிக் போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த பன்னியோட கழிவு அதுக்கு உண்டான தீவனங்கள் ஏற்றுறதுக்காக இந்த வண்டி வந்து நம்ம டோர் மட்டும் ஹைட்ராலிக் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி தொட்டி இறக்கிட்டு நம்ம ஒரு பாடி கட்டி அதில் வந்து இந்த மாதிரி டோர் வந்து ஹைட்ராலிக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டோர் வந்து எவ்வளோ லோடு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து 1 டன் வரை நீங்கள் லோடு வைக்கலாம். ஸோ ஆனால் கஸ்டமர் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 500 வரையும் நான் வைக்கணும், ஒரு 500 கிலோ வச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 டன் வரையுமே தாங்கும். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு செயினில் தான் இந்த வெயிட் நிற்குங்க. ஆனால் செயின் கட் ஆகாது, நல்ல முறையான செயின் போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டோம். ஸோ இது இன்னமும் தர மட்டத்துக்கு நம்ம இறக்கலாம். ஸோ பெயிண்டிங் இப்போ தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளை டோரை இறக்க முடியாது. இப்போ இதில் நீங்கள் லோடு என்ன வேணாலும் ஏற்றிக்கிட்டு இப்போ இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக தூக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோர் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறது, இது வெறும் எம்டி டோரில் மட்டும் இல்லை, நீங்கள் லோடு வச்சாலும் இதே ஸ்பீடில் கண்டிப்பாக உங்களால் மேலே கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வண்டி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பண்ண வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் மகேந்திரா பிக்கப்பில் வந்து 1.4 பண்ணியிருக்கோம். ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரமும் நம்மளோட டோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமமாக தான் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கம்பெனி தொட்டி இறக்கிட்டு பாடி வந்து நம்ம புதுசாக போட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வேலையை மறக்காமல் பார்த்துட்டு வேலை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வண்டி நமக்கு தூத்துக்குடியிலேருந்து வந்த வண்டிங்க. ஸோ வண்டி இன்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக இதுக்கு இந்த வீடியோ பற்றி போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து